அனைவருக்கும் வணக்கம். ஈஸ் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்ட்ரேஞ்சரான ஆண்கள் கூட பேசுறது மூலமா பெண்களால பணம் சம்பாதிக்க முடியும்னும், அதுவே நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்ல. இந்த ஆப்ல இருக்கக்கூடிய பெண்கள் கூட நீங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோல நீங்க ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த ஆப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணதுமே நம்மளோட மொபைல் நம்பர், ஜெண்டர், அப்புறம் நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுறோம் அப்படிங்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. ஜெண்டரை வெரிஃபை பண்றதுக்காக எந்த ஒரு வெரிஃபிகேஷனையும் இவங்க பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஆப்பை முழுக்க முழுக்க பசங்களுக்காக கிரியேட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேற ஒரு மொபைல்ல இருந்து என்னோட ஜெண்டரை ஃபீமேல்னு சொல்லி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணாலும் பசங்களுக்கு எப்படி ஓபன் ஆச்சுதோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் ஹோம் பேஜ்லயே நிறைய லேடிஸோட ப்ரொஃபைல் தான் காமிக்குது. அதுல ஆடியோ காலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 20 காயினையும், வீடியோ காலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 காயினையும் சார்ஜா பிடிச்சிக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு சேட் ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்குது. நீங்க இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஃப்ரீ காயினையும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு 180 காயினை 49 ரூபாய்க்கு கொடுக்கறதா சொல்லுவாங்க. இந்த ஆப்புக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே காயினா தான் கன்வெர்ட் ஆகும். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எவ்வளவு காயினா கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. 49 ரூபாயை பே பண்ணி 180 காயின் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு 9 நிமிஷத்துக்கு ஆடியோ காலும் 3 நிமிஷத்துக்கு வீடியோ காலுமே பேசலாமேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்க கரெக்டா தான் யோசிக்கிறீங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் ரீசார்ஜுக்கான ஆஃபர் மட்டும் தான். நெக்ஸ்ட் டைம் நீங்க ரீசார்ஜ் பண்றதா இருந்துச்சுன்னா 150 காயினுக்காகவே நீங்க 79 ரூபாயை பே பண்ணி ஆகணும். ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி பே பண்ணி வாங்கக்கூடிய காயினுக்கு எக்காரணத்தை கொண்டு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க வாங்கக்கூடிய காயினுக்கு 6 மாசத்துக்கான வேலிடிட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாசத்துக்குள்ளேயே இந்த காயினை நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறமா அந்த காயின் எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. காயினோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் அது பிக்சடா இருக்காது. நீங்க எந்த அளவுக்கு அதிகமா ரீசார்ஜஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இவங்க காயினோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நானுமே இந்த ஆப்புக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னால இதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹோம் பேஜுக்கு வந்தா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஹோம் பேஜ்லயே இவங்க நிறைய விதமான ப்ரொஃபைல்ஸை நமக்கு காமிப்பாங்க. அப்படி இவங்க எனக்கு காமிச்சா ஒரு சில ப்ரொஃபைலோட பிக்சருக்கும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஏஜுக்குமே சுத்தமா சம்பந்தமே இல்லை. இருந்தாலுமே நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ப்ரொஃபைலுக்கு ஆடியோ கால் பண்ணனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வீடியோ காலும் பண்ணலாம். இந்த ஆப்ல நம்மளோட போட்டோவை ப்ரொஃபைல்ல வைக்கிறதா இருக்கட்டும், வீடியோ கால் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே சேஃபா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களால ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவோ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணவோ முடியாது. அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் ஸ்டார்டிங்ல ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொஃபைலை என்னால ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா என்னாலையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. இப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாத மாதிரி, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறதுனாலயே என்னால இந்த ஆப்பை பத்தி நிறைய விஷயங்களை உங்களுக்கு காமிக்க முடியாது. அதனால இந்த வீடியோ கொஞ்சம் ராவா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வீடியோ கால் அப்பவும் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியாத மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா எப்படி இருந்தாலுமே உங்களை ஒருத்தர் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அவரு வேற ஒரு மொபைலை யூஸ் பண்ணியோ கேமராவை யூஸ் பண்ணியோ எப்படியாச்சும் உங்களை வீடியோ எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஒருவேளை நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஆடியோ கால்ல என்ன பேசுறீங்க, வீடியோ கால்ல என்ன பண்றீங்க அப்படிங்கிற எல்லாத்துலயுமே ரொம்பவே கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மன தைரியத்தோட நீங்க இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாம இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. நான் ப்ரோ பயமுறுத்துறீங்க, இது ரொம்ப சேஃபான ஆப்னு சொல்லி இவங்களோட ஆட்லயே சொல்றாங்களேன்னு கேட்டீங்கன்னா இவங்களுமே சேஃப்டிக்காக ஒரு சில கம்யூனிட்டி கைட்லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா கண்டிப்பா இந்த ஆப்பை 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க தான் யூஸ் பண்ணணும். அப்படி யாராச்சும் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களோட ஐடியை டெர்மினேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா பேசணும். வெறுப்பை தூண்டுற மாதிரியோ ஆபாசமாவோ பேசக்கூடாது. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையுமே அதிகமா ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி உங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா உங்களால அந்த யூசரை ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிக்க முடியும். இவங்களுமே ஹியூமன் ரிவ்யூவர் அப்புறம் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலமா தொடர்ந்து இந்த ஆப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும்
கண்காணிச்சுட்டே வரதாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்பி நீங்களுமே இந்த ஆப்போட ஒர்க்ல ஜாயின் பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா, நான் என்னோட ஃபீமேல் ஐடியில இருந்து எவ்வளவு தேடியுமே ஹோம் பேஜ், சேட் பேஜ், ரீசன்ட் பேஜ், பேமெண்ட் பேஜ்னு எல்லா பேஜுமே இருக்குது. ஆனா இந்த ஒர்க்ல ஜாயின் பண்றதுக்கான அந்த பேஜை மட்டும் காணோம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஆடை காமிச்சு இதுல நிறைய பொண்ணுங்களை ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பொண்ணுங்கள்ல இவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணி பேசி அதுல ஓகே ஆகுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வேலையை கொடுக்குற மாதிரி நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈஸாப் காரங்க தான் தோஸ்த் அப்படிங்கிற ஆப்பையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மேபி இதுல ஜாயின் பண்ணக்கூடியவங்களை அந்த ஆப்ல ஒர்க் பண்ண வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒர்க்கை பண்றதுக்கு பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இவங்க கொடுக்குறாங்க, எவ்வளவு அமௌண்ட்டை சேலரியா கொடுப்போம் அப்படிங்கிறதுலாம் இவங்களோட டீம் கிட்ட பேசினாதான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு தமிழ்ல பேசுற பொண்ணுங்களுக்கு வேகன்சி இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஜாப் போஸ்டையும் என்னால பார்க்க முடியல. வேகன்சி இருக்குதோ இல்லையோ, ஆல்ரெடி தோஸ்த் ஆப்போட ரிவ்யூ அப்பவே அந்த ஆப்ல இருக்கக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இதுவும் அதே கம்பெனியோட ஆப் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நானுமே இந்த ஆப்புக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட பிளானை விட்டுட்டு இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிக்கும்போது காயினை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் இந்த ஆப்ல நிறைய ஃபீமேலோட அக்கௌண்ட் எல்லாமே ஆக்டிவா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு, காயினை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அக்கௌண்ட் எல்லாமே இப்போதைக்கு அன்அவைலபிளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றது, கால் சரியா கனெக்ட் ஆகாம போறது, அப்படியே கனெக்ட் ஆகக்கூடிய கால்ல ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க சரியா பேசாம இருக்கிறது, சம்டைம்ஸ் பேசாமலே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆப்ல இருக்கிறதா ரிவ்யூஸை படிக்கும்போது என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த ஆப்புக்கு ரீசார்ஜ் பண்ணி இதை டெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரி, பசங்களுக்கு தானே இந்த நிலைமை, பொண்ணுங்களா இருந்தா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நல்லாவே சம்பாதிக்கலாம்ல, அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டிங் ஆப்பா இருந்துச்சுன்னா அதை டேட்டிங் ஆப்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணணும். ஒரு சோஷியல் மீடியா ஆப்பா இருந்துச்சுன்னா அதை அப்படி சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணணும். இந்த ரெண்டுமே இல்லாம ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுறதுக்காக காசு கொடுக்குறோம்னு சொல்லி ப்ரொமோட் பண்றது சுத்தமா சரியில்லை. அதனால நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்களுக்கு நல்லா க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்டயோ சொல்லுங்க. அவங்க நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இது சூப்பரான ஆப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நீங்க பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் உங்க கூட ஜாயின் பண்றாங்கன்னா மட்டும் இதை உங்களோட ஃபேமிலி பிசினஸாவோ இல்ல ஃப்ரெண்டாவோ சேர்ந்து நீங்க பண்ண பாருங்க. யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம இந்த மாதிரியான ஒரு ஆப்ல போய் மாட்டினீங்கன்னா அது உங்களை வேற வழிகளில் கொண்டு போய் விட்டுரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஆப்பை விட்டு தள்ளி இருக்கிறதே உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த ஆப்போட விளம்பரத்தை பார்த்தோ இல்ல சோசியல் மீடியால இந்த மாதிரியான ஆப்பை ப்ரொமோட் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸை பார்த்தோ இதை ஒரு ஜாப்னு நினைச்சு தப்பா யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம். பசங்களா நீங்களுமே இந்த இடத்துல உஷாரா இருக்கணும். காசு கொடுத்து தான் மற்றவங்க கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அப்படி காசுக்காக உங்க கூட பேசக்கூடியவங்க எப்படி உண்மையா உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாங்க, கடைசி வரைக்கும் எப்படி உங்ககிட்ட இருந்து காசை கறக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. பசங்க இப்படி பொண்ணுங்க கிட்ட காசு கொடுத்தாச்சும் பேசுறதுக்கு ரெடியா இருக்க போய் தான் அவன் பொண்ணுங்களை வச்சு நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம எப்போ உஷாராகி காசு கொடுத்துலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பெல்லாம் அவாய்ட் பண்றோமோ அப்போ அவனால பொண்ணுங்களுக்கும் காசு கொடுக்க முடியாது, அவனோட வியாபாரத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவான். நம்மளும் சொசைட்டிக்கே மிகப்பெரிய ஆபத்தா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆப்ஸ் வளர விடாம தடுக்க முடியும். அதனால ஃப்ரீயாவே பேசுறதுக்கு எத்தனையோ ஆப்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு ஆப் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அப்படி தேவைதான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்க உஷாரா இல்லைன்னா உங்க கையில இருக்கக்கூடிய மொத்த காசையும் உறிஞ்சிருவான். உஷாரா இருந்துக்கோங்க. வட்டா.